நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிம் அன்யைஹி சாஸ்திர சங்கிரகைஹி யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத்து வினிஸ்ருதா. கீதையின் சிறப்பு சொல்ல வந்த ஸ்லோகம். 18 அத்தியாயங்களோட 700 ஸ்லோகங்கள் கொண்டது ஸ்ரீ பகவத்கீதை. பகவானே தன்னுடைய தாமரை போன்ற வாயை திறந்து உபதேசித்த கிட்டத்தட்ட ஒரே பிரபந்தம்னு சொல்லலாம். பெருமானே உபதேசிக்கிறார் என்றால் அதை விட வேற நம்பிக்கைக்கு நமக்கு வேற எது வேணும்? அதை உறுதியாக நம்பலாம், அதன்படி நடக்கலாம். மேலும் அது ஒரு காலத்துக்கோ ஒரு தனி மனிதனுக்காகவோ செய்யப்பட்ட உபதேசம் அல்ல. அது ஒரு பொதுமறை, அனைவருக்காகவும் செய்யப்பட்ட உபதேசம். இன்ன சாதி, இன்ன உயரம், இன்ன படிப்பு, இன்ன பணம் என்றெல்லாம் அதில் பாகுபாடே கிடையாது. ஏன்னா கீதைக்கு எது தெரியுமா குறிக்கோள்? ஆத்மா, உடல் அல்ல. உடலை பார்ப்பதை தவிர்த்து ஆத்மாவை பார் என்பதைத்தான் கீதாச்சாரியன் வலியுறுத்தி கூறுகிறார். ஆத்மா இயற்கையில் சுகமே வடிவானவர், ஸ்வத சுகி. ஆத்மா இவ்வளவு பெருசு, 80 கிலோ 100 கிலோலாம் இல்லை. ஆத்மா சூக்ஷ்மமானவர், அணுவானவர், மிகவும் சிறியவர், மிகவும் உயர்ந்தவர், ஆற்றல் மிக்கவர், அறிவு மிக்கவர், ஆனந்தமே உருவானவர். இந்த விஷயங்களை வலியுறுத்தத்தான் கண்ணன் கீதையே கூறினார். அப்போ நாமளும் இதை தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஆத்மாவை பற்றி சொல்கிறாரே, இல்லை, நம்ம பற்றி தான் சொல்லிட்டு இருக்கார். நாம்கிற ஆத்மாவை பற்றி தான் கண்ணன் கூறுகிறார். இந்த எண்ணம் நமக்கு வளரணும். இந்த உயர்ந்த கொள்கை பிடிப்பு நமக்கு ஏற்படணும்னால் கொஞ்சம் மெனக்கடணும். அதுக்குன்னு பிரயத்தனம், முயற்சி எடுத்தோமானால் கண்டிப்பாக அதில் நாம் பலமடையலாம், பலிக்கும். இப்போ நாம் என்ன பார்த்துன்னு வரோம்? எப்போ நான்கிறது ஆத்மானு தெரிஞ்சுட்டேனோ அப்போ இந்த உடல் சுகத்திலேருந்து நாம் மீறணும், மாறணும். இனிமே சுகத்தை கொடுத்து கொடுத்து உடம்பை வளர்த்துட்டு இருக்க முடியாது. அந்த உடம்பு நாம சொல்படி கேட்கணும். கண்ணும் காதும் மூக்கும் நம் ஆணைக்குட்பட்டு நடக்க வேண்டும். இதை நாம்கிற ஆத்மா தானே முக்கியம். நாம பெருமானுக்கே உடைமை அன்றோ? அப்போ அவர் விருப்பப்பட்டபடி தான் அனைத்து நடக்கணும். புலன்கள் போகிற வழிக்கு நாம் போகக்கூடாது. நாம் விருப்பப்பட்டு நாம் எதற்கு படைக்கப்பட்டோமோ அதற்காகத்தான் புலன்கள் அத்தனையும் நம் பின்னால் வர வேண்டும். திருதராஷ்டிரா, அதை போய் மறைந்து போய்விட்டாயே, மறக்கலாமா? உங்கள் துரியோதனன் புலன்களை அடக்காத விட்டுட்டார். கர்ணனுக்கு அது இல்லாத போச்சு, 100 பேருக்கும் இல்லாமல் போயிற்று. சகுனியா எது வாழ்க்கைன்னே புரியாமல் திசை திருப்பி கொண்டிருக்கிறார். இத்தனை பேரும் தான் நடந்துக்கிறாள்னா நீயுமா அப்படி நடந்து கொள்வாய்? கண் தெரியாதது எந்த குறையும் இல்லை திருதராஷ்டிரா. வெளிக்கண் தானே தெரியல, ஆனால் உட்கண் தெரிய வேண்டாமா? உட்கண்கிறது தான் மனக்கண், ஞானக்கண். நம்மிடத்தில் ஊனக்கண் உள்ளது, ஞானக்கண் உள்ளது. ஊனக்கண் தெரியாவிட்டால் ஒன்றும் இல்லை. பல பேர் இன்னும் ஆச்சரியமாக வாழ்கிறார்கள். ஆனால் ஞானக்கண் இல்லாவிட்டால், மனம் என்னும் கண் திறக்காவிட்டால், அப்போ அதனால எப்படி வாழ முடியும், எப்படி முன்னுக்கு வர முடியும்? திருதராஷ்டிரா, அதை நீ புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அஸ்மான் லோகாத் ஊர்த்வம் அமுஷ்ய ச அதஹ மஹத் தமஸ்திஷ்டதி ஹ்யந்தகாரம் தத்வை மகாமோகனமிந்திரியாணாம் புத்தியஸ்வமா துவாம் பிரலபேத. ராஜன், எந்த இடத்துல அறிவின்மை மூடி இருக்கிறது, புலனடக்கம் இல்லை, அதை நீ பழகிக்கொள், உன் புலங்களை அடக்க கற்றுக்கொள் என்று கூறி வருகிறார். அதில் கீதையிலேருந்து 2வது அத்தியாயத்திலே சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ மேலே சில ஸ்லோகங்கள் 6வது அத்தியாயத்திலேருந்து சொன்னால் புலனடக்கத்தை பற்றி இந்த பேச்சு முடிவுக்கு வரும். சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷதா மனசைவ இந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததா. சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷதா. நமக்கு 2 விதத்தில் பழக்கம், விருப்பம் இருக்கும். மன விருப்பம், உடல் விருப்பம். உடலுக்கு சிலதெல்லாம் பழகி இருக்கிறது, அந்த விருப்பத்திலேயே ஓடுறோம். மனதுக்கு சில பழக்கம் இருக்குது, அந்த விருப்பத்தோடு போயின்னு இருக்கோம். இந்த 2ல் எதை சுலபமாக மாற்றிக்கலாம் தெரியுமா? உடல் ரீதியாக பண்ணிட்டு இருக்கிற தப்பு. இப்போ உட்கார்றதுலேருந்து வச்சுங்களேன், காலை இப்படி உட்காரணும், முதுகை நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இப்படியே உட்காண்டிருந்தேன்னா அப்போ உடல் ரீதியாக அது ஒரு தப்பு. படுத்துக்கிறோம், படுத்துக்கும்போது நேராக படுத்துக்கொள்ளலாம். ஒரு பக்கம் ஒரு கழித்து, இடது பக்கம் ஒரு கழித்து படுத்துக்கொள்ளலாம். அப்படிலாம் இல்லாமல்
ரொம்ப உயரமான தலகாணி வைத்து கொண்டாலோ அல்லது படுக்கையிலேருந்து தலை கீழே தொங்கும்படியோ எல்லாம் தப்பான படுக்கை இல்லையா, ரொம்ப குஷனில் ஏறி படுத்துட்டாலோ எல்லாம் அவ்வளவு தூரம் முதுகுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. அப்போ நடக்கும் போதும் என்னென்ன சர்ஃபேஸில் எப்பப்படி நடக்கணும்னு உண்டு. மணல் வெளியிலையோ நல்ல கெட்டியான மணல் இருக்கிற இடத்துலையோ எவ்வளவு நேரம் வேணால் ஓடலாம். அதுக்கு தான் ஓட்டப்பயிற்சி ஓட்டப்பந்தயம் நடத்துகிற இடத்தெல்லாம் ட்ராக்கு ப்ரிப்பேர் பண்ணுறா பாருங்க. வெறும் எல்லாரையும் தார் ரோட்டில் ஓட சொல்ல மாட்டா, கான்கிரீட் ரோட்டில் ஓடினோம்னா கால் போடும் முட்டி போடும். ஏன்னா நாம் ஒரு தரம் ஓடுறதுக்கு காலை எடுத்து வைக்கச்சே பட்டு பட்டு பூமி எதிர்க்கிறதோ இல்லையோ, அந்த எதிர்ப்பு மண்ணு தரையிலையாக இருந்தால் வேற எதிர்ப்பு, கட்டாந்தரையிலையாக இருந்ததுன்னா வேற எதிர்ப்பு, தார் தரையிலையாக இருந்ததுன்னா அழுத்தமாக எதிர்ப்பு கொடுக்கும். அப்போ நம்ம முட்டி இப்படி அழுத்துறது, தரை இப்படி அழுத்துறது, மொத்த ப்ரெஷரும் கணுக்காலையும் முட்டிலையும் தான் வரும். அதனால் அப்படி ஓடக்கூடாது. நம்ம கான்கிரீட் ரோட்டில் ஓடுறது ஓட்டப்பயிற்சி கூடாது. நல்ல மண் தரை, அதுக்குன்னு பொத மணலில் ஓடி பிரயோஜனம் இல்லை. ட்ராக் மாதிரி போட்டு வச்சுருக்கா பாருங்க. இல்லைனால் வெறுங்காலோட மண் தரையில் ஓடினாலும் ஓடலாம், ஒரு நாள் இந்த தரையில் ஓடவே கூடாது. அதனால் பல இடத்துல இப்போ தார் ரோடு போட்டு விட்றோம், கான்கிரீட் போட்டு விட்றோம்னா வண்டி போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் மனுஷனுடைய நடைக்கு இப்போதும் மண்ணு தரை தான் ரொம்ப ஏற்றது. அதனால தான் எங்கள் விளையாட்டு பூமியில் போய் பாருங்க, கான்கிரீட் தளம் போட்டுட்டு யாரானு விளையாட சொல்கிறாளா? கிடையாதே. டென்னிஸ் ஆட்டமாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எந்த ஆட்டம் பாருங்க அதற்குன்னு உரிய தரை இல்லையே. நான் டேபிள் டென்னிஸ் பார்த்துருக்கோமே, ஷட்டில் காக் பார்த்துருக்கோமே, அதெல்லாம் நல்ல பளபளான்னு தரை ஏற்படுத்தியிருக்காள். அது ஓரிடத்தில் ஓடிண்டே இருக்க வேண்டிய தேவையில்லை, அங்கங்கே நகரணமே தவிர ஒரு ஹாக்கியில் ஓடுற அளவுக்கு ஃபுட்பாலில் ஓடுற அளவுக்கு ஓட போகிறோமா? இருந்த இடத்துல தான் நிறைய ஆட போகிறோம். அதுக்கு தான் ரொம்ப ப்ரெஷர் இம்பேக்ட் முட்டியில் வராதுங்கிறதுக்காக பண்ணிவிட்றா. இதெல்லாம் எதுக்காக சொன்னேன் தெரியுமோ? எந்த தரையில் நடக்கணுமோ அதில் தான் நடக்கணும், எங்கே ஷூ போட்டுக்கணுமோ போட்டுக்கணும், எந்த தரையில் ஓடணுமோ அந்த இடத்துல தான் ஓடணும். அப்படி நம்ம பயிற்சி முக்கியம். புலனடக்கமே இல்லாமல் அடக்காமல் வாழணும்னு நினைத்தால் எப்படி முன்னேற முடியும்? அது இயலாதுங்கிறத தான் இவர் சொல்லி கொண்டு வருகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புலனடக்கமே இல்லாமல் அடக்காமல் வாழணும்னு நினைத்தால் எப்படி முன்னேற முடியும்? அது இயலாதுங்கிறத தான் இவர் சொல்லி கொண்டு வருகிறார். இப்போ நமக்கு உள்ளத்துக்குன்னு ஒரு பழக்கம், உடலுக்குன்னு ஒரு பழக்கம். உடல் பழக்கத்தை சட்டுன்னு மாற்ற முடியாது. இந்த நேரத்துக்கு சாப்பிட்டு பழகிருக்கோம், அக்காலத்திலே நித்தியம் காரத்தால் ஒரு 12 மணிக்கு சாப்பிடுவோம், ராத்திரி 12 மணிக்கு சாப்பிடுவோம். இப்படி ஒரு பழக்கம் வச்சுருந்தா குடல் கெட்டே போடும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா ரொம்ப கேப் விடக்கூடாதுன்னு சொல்கிறா இல்லையா? அதுவும் ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு 12:15 படுத்துன்னு விடுவோம். இது இன்னும் மோசம். அப்போ சாப்பிட்ட உடனே படுத்து கொள்ளுதல் கூடாது, சாப்பிட்ட உடனே ஏதோ ஓடுறது கூடாது, சாப்பிட்ட உடனே யோகம் ஆசன பயிற்சி பண்ணுறது குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு தான் பண்ணணும். இதை போல் சில தப்பெல்லாம் நம்ம வச்சுட்டுருக்கோம். அதை நாளைக்கே மாற்றினுடுன்னா மாற்றிக்க முடியாது, கொஞ்சம் நாள் படத்தான் மாற்றிக்க முடியும். நம்ம எதை மாறுதல்களை கொண்டு வரணுமோ அதில் கொஞ்சம் டாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கணும். ஏன்னா எத்தவனா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே நாளிலேருந்து மாற்றிக்கோன்னா மாற்றிக்கவே மாட்டோம். ஆனால் சங்கல்பம் வச்சுப்போம், நாளிலேருந்து இது மொத்தத்தையும் நான் விட்டுட போகிறேன், மாற்றிட போகிறேன். ஆனால் 2 நாளில் அது ஃபெயில்யூர் ஆகிடும். 2 நாளில் போன உடனே நமக்கே மனசு உடஞ்சி போய்டும், இது நடக்கவே போகிறது இல்லைன்னா எதுக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், இனிமேல் பயிற்சியே பண்ண வேண்டாம். இப்போ என்னாச்சு பாருங்க, மொத்தமாக சேர்த்து ஜெயிக்கணும்னு பார்க்க ஒன்றை கூட ஜெயிக்காமல் போயிட்டோம். அதை விட உடல் அளவில் எதெல்லாம் பழகிருக்கோ மெதுவாக மாற்றிப்போம். மனசளவில் என்ன தப்பாக பழகிருக்குமோ அதை கொஞ்சம் சட்டுன்னு மாற்றி பார்ப்போம். ஏன்னா மனசு பொய் கூறுதல் உடல் வேலையா மனசு வேலையா? புறத்தியாரை பற்றி ஏசுதல் உடல் வேலையா மனசோட வேலையா? யாரோ ஒருத்தன் கெட்டுப்படணும்னு நினைத்தல் உடல் வேலையா மனசோட வேலையா? இப்போ நான் சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறேங்கிறது உடல் வேலை, அதனால உடல் கெட்டு போகிறது. அதே ஒருத்தர் கெட்டுப்படணும்னு நினச்சதுனால என் உடலுக்கு என்ன ஆகிட போகிறது? ஒன்றும் இல்லை. அப்போ அது மனசினுடைய வேலை. எதெல்லாம் மனசு பண்ணுகிற குற்றமோ அதை உடனடி மாற்றிடணும். எதெல்லாம் உடலில் இருக்கிற குற்றமோ உடனடியாக மாற்றிட முடியாது, கொஞ்சம் நாள் பிடிக்கும். இப்போ நான் ஒரு ஏதோ ஒன்று குழு வசதி இருக்கிற அறை அங்கு தான் இருந்து பழகிருக்கேன்னு வச்சுக்கோ. எப்பவும் 24 மணி நேரம் அதில் உட்காந்துருக்கக்கூடாது. ஏதோ ஒரு 8 மணி நேரம் போகிறோம், 4 மணி நேரம் போகிறோம் வரோம், அதுவே தேவையில்லை. 24 மணி நேரமும்
பதப்பட்டப்பட்ட குளிரூட்டப்பட்ட அறை அதற்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால் உடம்பு கெட்டு போகும். தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் அப்படியே காலார போகணும். நிறைய பேருக்கு சில வைட்டமின் டெஃபிஷியன்சியே விடும். சூரிய ஒளி படாமலே இருந்ததுன்னு வச்சுங்க, அதனால ஒரு வைட்டமின் குறைச்சல் ஏற்படும். ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் போய் சூரியன் கீழே நின்றுட்டு வாங்குவோன்னு வரும். டாக்டர்கிட்ட போவோம், இந்த மாதிரி உடம்பு படுத்துறதேங்கிறோம். ஓ, உனக்கு அந்த வைட்டமின் குறைச்சலாக இருக்குது, சூரிய ஒளி படலை, அதனால் நீ போய் சூரிய ஒளிக்கு கீழே நின்றுட்டு வாங்குவார். நம்ம இவர் என்ன டாக்டர் இவர், நான் ஏதோ பெரிய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ஒரு 1000 ரூபாய்க்கு மருந்து எழுதுவார்னு பார்த்தா என்ன ஏதோ கிராமத்து வைத்தியராட்டம் போய் சூரிய ஒளிக்கு கீழே நில்லுங்கிறாரேங்கிறார். கிராமத்து வைத்தியர்களாக ரொம்ப தெளிவாக சொல்லுவா, இப்படித்தான். இது சின்ன விஷயத்தை போய் எதுக்கு பெருசுப்படுத்துகிறோம்? நம்ம இப்போ பார்த்தாலே தெரியறது என்ன குறையனுட்டு. அப்போ அந்த குறையை நீக்கிறதுக்கு சூரிய பகவான் இருக்கார். இயற்கையில் நமக்கு அனைத்து செல்வங்களும் உள்ளன. ஆனால் அந்த இயற்கையை நாம் தான் எடுத்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். இயற்கையில் வேண்டிய விட்டமின்ஸோ புரோட்டீனோ அனைத்தும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கார். எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு, நன்னத்தான் இருக்குது. நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டும். என்னத்துக்கு சொல்ல வந்தேன், மனதளவில் இருக்கிற மாற்றம் உடனே வந்துவிடணும். திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், புறத்தியார் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன், இதெல்லாம் உடனடி மாற்றம் தேவை. அதே உடலளவு இருக்கிற மாற்றம், பசி, தாகம், தூக்கம், பழக்கம், உட்கார்ற பழக்கம், படுக்கிற பழக்கம், இதெல்லாமே மெதுவாக தான் மாறும். ஆனால் ரெண்டையும் மாற்ற வேண்டும். சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா, மனத்தாலே அவற்றை விட்டு சர்வான் அசேஷசா. மேலே சொல்றார், சனை சனை உபரமேது புத்தியா திருதி கிரகீதையா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேது. மெதுவே மனசு எங்கெங்கெல்லாம் ஓடின்னு இருக்கோ தடால்னு எடுத்தேன் கவுத்தேன் ஒன்றும் பண்ணாதே, மெதுவே திருப்பி கூட்டின்னு வா. சனை சமை உபரமேத், மெதுவாக ஒன்றுனா விட்டுடு. இந்த தப்பா விட்டுட்டேன், ஒன்றை இன்னைக்கு விட்டேன், அவசரப்படாதே. ஒரு வாரம் ஆட்டம், இன்னொன்று விட்டேன். ஒரு மாதம் ஆட்டம், இன்னொன்று விட்டேன். திருதி கிரகீதையா புத்தியா திருதி கிரகீதையா, உறுதியுள்ள புத்தியால் இதை தீண்ட மாட்டோம் என்ன முடிவெடு. அதுதான் ரெசல்யூட் மைண்டுங்கிறோம். ஒரு கன்விக்ஷன் வேணும்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதில் ஒரு உறுதி, இப்படித்தான் நடப்போங்கிற புத்தியாலே பற்று. ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேது. வேற எதை பற்றியும் சிந்தியாமல் ஆத்மாவிலேயே நெஞ்சை செலுத்து. ஆத்மாவை பற்றி நினைக்க நெஞ்சு உயருகிறது. உயர ஆத்மாவும் உயருகிறது. யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்மெய்தது ஆத்மன்னேவ வசம் நயேது. எந்தெந்த விஷயத்தில் புலன் வெளியில் போகிறதோ அந்தந்த விஷயத்திலேருந்தே வெளியில் உள்ள கொண்டா. ஒன்றும் கண்டத்தை சாப்பிடணுங்கிறதுக்காக வாய் ஓடுறதா, தடுத்துட்டு நல்ல சோறா கொடு. எதையோ பார்க்கணுங்கிறதுக்காக கண்ணு ஓடுறதா, தடுத்துட்டு நல்ல காட்சியாக கொடு. இப்படி ஒன்னொன்னையா மாற்றி கூட்டிட்டு வா. யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்மெய்தது ஆத்மன்னைவ வசம் நயேது. பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகம் உத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். இப்படி புலன்களை யாருத்தன் அடக்கி அனைவரையும் சமமாக பார்த்து தெரிஞ்சு கொண்டானோ அவனே உயருகிறான். அவன்தான் பிரம்மத்துக்கு சமமான பெருமை பெறுகிறான். அவன் கைவல்ய மோட்சத்தையும் சரி, பகவானை அடையும் மோட்சத்தையும் சரி பெற்று விடுகிறான் என்று கண்ணன் கூறுகிறார். கடந்த சில நாட்களாக புலன்களை எப்படி அடக்க வேணுங்கிறதை எளிய வழிகள் சிலதை பார்த்துள்ளோம். நாமங்களை சொல்ல, பெருமான் திருமேனியை தியானிக்க உலகத்தில் இருக்கிற பற்று மெதுவே குறையும். இது தாழ்ந்ததுங்கிற புத்தி ஏற்படும். எது உயர்ந்ததுங்கிறத திரும்ப நம்ம தெரிஞ்சுட்டோம்னா தாழ்ந்ததுலேருந்து நம்ம உள்ளம் தானே விலகிடும். அதனால தான் ததுவை மகாமோகனமிந்திரியானாம் யுத்தஸ்வ புத்தியஸ்வமா துவாம் பிரலபேத ராஜன். இந்த உண்மையை புரிந்து கொண்டு ராஜன் எப்போ இது தெரிஞ்சுடுத்தோ அப்போ பிள்ளை ஆசைப்பட்டபடிக்கு போகாதே, துச்சாசன் விருப்பதெல்லாம் கொடுக்காதே. எல்லாம் புலநடக்கம் இல்லாதனால ஏற்பட்டது. நீயாவது புலநடக்கத்தோட இரு.